ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி மீல் மேக்கர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கறி குழம்பு சுவையில் இருக்கும். மீல் மேக்கரை ஒரு 5 நிமிஷம் வெந்நீரில் நல்லா ஊற வைங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெங்காயம் இதை போட்டு வதக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வதக்கிற வரைக்கும் குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு சில் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஊற வச்ச சோயாவை சேர்த்துப்போம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். குழம்பு நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதி வந்தோடனே குக்கரை மூடி ஒரு 3 விசில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில். குக்கரில் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீல் மேக்கர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். என்னோடய ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.